கொஞ்ச நாள் முன்னாடி தான் C15 ஏதோ லான்ச் பண்ண மாதிரி இருந்தது. C15 வந்து மலிவு விலை கேமிங் போன். அதுக்கு முன்னாடி தான் Realme 7 அன்பாக்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. அது வந்து மிட் ரேஞ்ச் கேமிங் போன். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம Realme 7 Pro வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது மிட் ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப் எல்லாத்துக்கும் ஒன்று வச்சிருக்கீங்க நீங்க. போற போக பார்த்தா பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க போலயே. டேய், நல்லது செய்யறதுக்கு எதுக்குடா பிரெயின் வாஷ் பண்ணணும்? ரைட்டு, இதே மாதிரி டிவிடிலையும் பேசுங்க, அப்போ நான் ஒத்துக்கிறேன். இல்ல டிவிடி வந்து ஜாலியா ஃபன்காக பொய் சொல்ற ஒரு சில விஷயங்கள் நடக்கதான் செய்யும். பட் இந்த மாதிரி நீ அன்பாக்ஸ் பண்ற இடத்துல வந்து உண்மையை பேசிதான் ஆகணும். உண்மையை பேசிதான். மிட் ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப் தான் இது. ஃபிளாக்ஷிப்ன்ற அந்த ஒரு வார்த்தைக்கு மரியாதை போச்சு. இது எதுக்காக வந்திருக்குன்னு தெரியும்ல? யாருக்குமே தெரியாது எதுக்காக வந்திருக்குன்னு. சொல்லிடுறேன். வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற பிரைஸ் டேக் வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். பண்ணிட்டாங்கன்றதெல்லாம் வந்து ஹிஸ்டரியில தான் இருக்கு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் 1+1 வந்தது அப்படின்னு சொல்ற டைத்துல தான் இருக்கு. 8 Pro சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. சொல்லுங்க அடுத்து. நம்மளே சொல்லிக்கிறது அந்த மாதிரி. சரியா, இது ஒர்த்தா இல்லையாங்கிறது எப்படி நம்ம டிசைட் பண்ணலாம்டா. நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருந்த டிவைஸ், இப்போ ரியல்மியோட XT எடுத்துக்க. இதுக்கு முன்னாடி AMOLED டிஸ்பிளேல ரியல்மி கிட்ட போன் இருக்கா அப்படின்னு கேட்டா மிட் ரேஞ்சில் XT இருக்கு. அதே மாதிரி X2 அப்படிங்கிற போன் வந்து 730Gயோட இல்லையா, இது வந்து 720Gயோட வந்திருக்கு 7 Pro. கண்டிப்பா. சோ இப்போ 7 Proவோட பேக்கேஜ் அப்படின்னு எடுத்தா இவங்க வந்து அந்த டிஃபரன்ஸ் காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த எல்லோ கலர்ல இருந்ததுக்கு பதில் இப்போ வந்து அந்த எல்லோ ஆக்சென்ட்ல வந்து அந்த நம்பர் சீரிஸ் மட்டும் வருது. வேற ஏதோ டிஃபரன்ஸ் காமிச்ச மாதிரி இருக்கே ஃப்ரண்ட்லயே. அது வந்து என்னன்னா எங்க மனசு மாதிரி எங்க ப்ராடக்ட்டும் அப்படியே வெள்ளையா. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படி. இல்ல நான் அத சொல்லல. ஃப்ரண்ட்லயே இன்னொரு டிஃபரன்ஸ் இருக்கு. பெத்த டிஃபரன்ஸ் அது. ஓ, இவர் இருந்தாதான் போன் வாங்க போறாங்களா என்ன? இதெல்லாம் இல்லன்னா இப்ப இந்த போனோட பிரைஸ் வந்து இன்னும் கம்மியா இருக்கலாம். ஏன்னா இப்ப வந்து 19,999க்கு 6,128 அவைலபிள். ஒரு எபிசோடுக்கே 20 கோடி வாங்குறான் அவன் பிக் பாஸ்ல. அப்போ இவங்க கிட்ட எத்தனை கோடி வாங்கிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது இப்போ கட்டாச்சுன்னா இப்போ ரியல்மிக்கு வந்து எனக்கு எப்படி தெரியுமா, சீரியஸாவே சொல்லணும்னா இந்த அன்பாக்சிங்லாம் கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்ல ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃபேக்டாவே தான் போயிட்டு இருக்கு. எப்படின்னா ரியல்மிங்கிற பிராண்டை வந்து தூக்கி பிடிக்கிறது யாருன்னு கேட்டனா இவங்க எல்லாம் கிடையாது, நம்ம ஊர்ல யங்ஸ்டர்ஸ் தான், சின்ன பசங்க தான். ஏன்னா அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா, என்னால ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா நான் வந்து ஓரளவுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். எனக்கு அதுக்கு வந்து என்னோட டே டு டே நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான ப்ராசஸரோட ஒரு போன் வேணும். அதே சமயம் அது ஃபீச்சர் ரிச்சா இருந்தா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஷாமில இருந்தும், அதாவது ரெட்மி சீரிஸ் வந்துட்டு இருந்தது, ரியல்மில இருந்தும் ஒரு குறிப்பிட்ட சீரிஸ் போய்கிட்டு தான் இருக்கு. சோ இதெல்லாம் பாசிட்டிவான ஏரியாஸ் தான். இப்ப இவங்க வந்து படிப்படியா இப்போ ரியல்மியோட 1 அப்படின்னு எடுத்தா 10,000க்கு கீழே அந்த மாதிரியான ஒரு இமேஜ் இருந்தது. 2 10,000 அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருந்தது. 3 வந்து என்னாச்சுன்னா அப்படியே 13,000 14,000 ரேஞ்ச் தொட்டுச்சு. அதுக்கப்புறம் 4 கிடையாது, 5 வந்து என்னாச்சுன்னா 14,000 to 15,000 அந்த பிரைஸ் ரேஞ்சு. அப்புறம் 6 வந்தது. 6 பார்த்தோன்னா என்னாச்சுன்னா வரும்போது 13,000 அக்ரெசிவா இருந்தது. 5 அதாவது நான் சொல்றது ஃபுல்லாவே அந்த ப்ரோ சீரிஸ் தான் மேக்ஸிமம் ஹைலைட் பண்றேன். வெறும் அந்த நம்பர் சீரிஸ் இருந்தது இல்லையா, அது மேக்ஸிமம் 10 to 11 அதுக்குள்ளே சுத்திட்டு இருந்தது. 6 மட்டும் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர், சிங்கிள் சீரிஸ் ப்ரோ இல்லாமையே. ஏன்னா G90Tயோட வந்தது, அதனால அது 13,000க்கு வந்து பயங்கரமா பேசப்பட்டுச்சு. ஆனா 6 Pro என்னாச்சுன்னு பார்த்தோன்னா அந்த 15,000 மார்க்கை தாண்டி போயிடுச்சு. ஓகே, அதுவும் ஜிஎஸ்டி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் போச்சு. இப்ப 7 Pro என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா 20,000 தொட்டுச்சு. ஆமா, 20,000 தொட்டாச்சு. ரியல்மி 8 Pro வந்து கிட்டத்தட்ட ஃபிளாக்ஷிப்பாவே ஆயிடும். இதுதான் மிட் ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு. ஓகே, சரி, என்னென்ன இருக்கு அது பாருங்க. சோ இந்த போன்ல வந்து குவாட் கேமரா செட்டப் தான். ஃப்ரண்ட்ல 32 MP சென்சார் இருக்கு. சோ ரியர்ல வந்து 64,822. சரியா, வெயிட் வந்து 182 கிராம்ஸ். ஓரளவுக்கு கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுது. 5,000 mAh பேட்டரி இருக்கும்னு நினைக்கிறேன். 4,500 mAh. 5,000 கிடையாது. ஓ, அந்த 65 வாட்னால அந்த 500 mAh காலியா? இதுதான் அசூஸ் அன்னைக்கே கணித்தார். சரி, இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல வந்து 22,999 போட்டிருக்கு. எப்பயும் மாதிரி உள்ள வந்து ஹேண்ட் செட், சார்ஜர், ஒரு USB கேபிள், சிம் எஜெக்டர் டூல், சேஃப்டி கைடு, ஒரு குவிக் கைடு, ப்ரொடெக்டிவ் கேஸ், ஸோ அது இருக்கு. அப்புறம் மேனுஃபேக்சர்ட் பை ஓப்போ இந்தியா பிரைவேட் லிமிடெட். சார் வேல்யூ ஏதாவது போட்டுருக்கா? இந்தியா அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? சார் வேல்யூ போட்டிருக்காமா? சார் வேல்யூல இந்த தடவை தெறிக்க விட்டுருக்காங்கடா சீரியஸா. ஏன்னா ஹெட் சார் வந்து 0.734 ஹெட் சார், பாடி சார் 0.516.
ஸோ சார் வேல்யூ வைஸ் பார்த்தா கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன் கம்மியாக ஆரம்பிச்சிருக்குன்னு எனக்கு கேட்காதீங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியல. சோனியோட 64 MP குவாட் கேமரா செட்டப் அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க. 65 வாட் சூப்பர் டாட் சார்ஜ் இருக்கு அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. 6.4 inch சூப்பர் அமோலட் டிஸ்பிளே இதுல இருக்கு. ஸோ பஞ்ச் ஹோலோட இல்லையா, அது 32 MP கேமரா, 720G பவர்டு, நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் போன் பிராண்ட், மேட் இன் இந்தியா, டிசைன் பை ரியல்மி. எடுங்க as usual same dialogue. Embarrass new journey, welcome to Realme family. Hey, welcome to Realme family டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து அந்த ப்ளூ கலர் தான் இல்லையா, அந்த ப்ளூக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க, மிரர் ப்ளூ. கார்டு என்னதுக்கு வச்சுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. டிஓவி என்னத்துக்கு இது, ரிலையபிலிட்டி வெரிஃபிகேஷனா? ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் டு பாஸ் இந்த வெரிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கங்க. சரி, ஓகே, புரியுதா? இதெல்லாம் சொல்லி தான் நான் சொன்னேன் மிட் ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப். சரி, இங்க பாரு, டிவைஸோட பட்டன்ஸ் செம கிளிக்கி ஆஸ் யூஷுவல், சவுண்டே கேட்கும். கரெக்ட் தாமா. சரியா? அப்புறம் பாட்டம்ல இருந்து 3.5mm ஜாக் இருக்கு, நாட்ல 3.5mm ஜாக் கிடையாது இல்ல. ஆமா. அப்புறம் டைப் சி போர்ட் தான், ஸ்பீக்கர், அது டைப் சி போர்ட் பக்கத்துல ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. அப்புறம் டாப்ல வந்து ஒரு மைக்ரோஃபோன் இருக்கு. இயர் பீஸ் வந்து செகண்டரி, அதாவது இன்னொரு ஸ்பீக்கரா ஆக்ட் ஆகணும், அது எப்படி என்ன ஏதுன்னு பார்ப்போம். லெஃப்ட் சைட்ல வந்து வால்யூம் ராக்கர், அதுக்கு மேல வந்து சிம் ட்ரே இருக்கு. சிம் ட்ரேல வந்து டெடிகேட்டடா இருக்குமா, டெடிகேட்டட் தான். சோ இதை வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க, சூப்பர். ஏன்னா 5 ப்ரோலையும் நம்ம பார்த்திருப்போம், இதெல்லாம் வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருந்தது. அப்படியே ஆமா, அவங்களுக்கு ப்ரௌட் மூமெண்ட் தான். பின்னாடி இருக்கிற கேமரா அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, ஐகூல நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கு. சோ ஒரு சின்ன பம்ப் இருக்கு, எக்ஸ்டீல் எல்லாம் பயங்கரமா இருந்தது, ஞாபகம் இருக்கா? அதை கம்பேர் பண்ணும்போது சின்னதா தான் இருக்கு. அண்ட் ஒரே மாதிரியான டிசைன் தான், இல்ல. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு இதுதான் ரியல்மி அப்படின்றது வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா தான் இருக்கு. ஏன்னா ஒரே டிசைனை போட்டுருப்பாங்க, அந்த 4 கேமராவும் நட்டுக்கு ஒரே ஸ்ட்ரைட்டா இருக்கும். அதேதான் பார்த்து எல்லாருக்கும் அழுத்து போயிருக்கும், போர் அடிச்சிருச்சு. அது பரவாயில்ல, போர் அடிச்சது, நீ ஒன்னாவது டிசைனை மாத்திருக்கான். நான் என்னடா அதே மாதிரி. சரி, ஆல்ரெடி டிசைனை மாத்திட்டு இது சும்மா வச்சது. அதுக்கு அடுத்து இதுலயே வந்து ப்ரீ இன்ஸ்டால்டு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் அதுல இருக்கு. சரி, சார்ஜர் வந்து ஃபிளாஷ் சார்ஜ் இல்லையா, 65 வாட் 10 வோல்ட் 6.5 ஆம்ப். அப்ப கேபிள் அப்ப எவ்வளவு ஆம்ப் தான் கனெக்ட் பண்ணும். எனக்கு இதுல இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இதுலயே ஸ்டாரி மோட் இருக்கு. அது எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம சாம்பிள்ல பாக்கலாம்ப்பா. அதாவது இன்னைக்கு போட முடியுமான்னு தெரியல, அட்லீஸ்ட் ரிவ்யூலயாவது பாப்போம். சரி, நம்ம இப்ப என்ன பண்ணுவோம், கான்ஃபிகர் பண்ணிட்டு மத்தபடி வேற ஏதாவது சேஞ்சஸ் உள்ள என்ன இருக்கு அதை பாத்துறலாமா. அப்புறம் செட்டப்லாம் பண்ணியாச்சுடா விக்கி. சோ இது ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பண்ணும்போது ஒரே ப்ரௌட் மொமெண்ட் தான் போறியா, திடீர்னு மாறுறது வந்து கொஞ்சம் இதுதான். சரி, இந்த பாரு, டார்க் மோட் எனேபிள் பண்ணிக்கிட்டேன் டிஃபால்ட்டா. ஓகே. ஸ்கிரீன் 2 minutes வச்சுப்போம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஏய் அப்படியா, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல என்ன வரும்? ஆடா பாவியலா, ஏன் கண்ணா? சரி, பாக்கலையா நீ? சரி, பார்க்காத வரைக்கும் சந்தோஷம். அப்படியே கலர் ப்ரொஃபைல் வந்து விவிட்ல தான் பை டிஃபால்ட் இருக்கு. சூப்பரே. ஃபாண்ட்ஸ் ஏன் அத்தனை ஃபாண்ட் அவைலபிள்? அலோவ், அக்ரி. எதுக்கு இவ்வளவு நேரம் சுத்துற நீ? கடைசியில சிஸ்டம்ல இருக்கிறது ஒரு ஃபாண்ட்னு காட்ட போற. அதேதான். ஸ்கிரீன் டிஸ்பிளே எல்லாம் ஓகே. ரைட். சோ முன்னாடி வந்து ஸ்கிரீன், அப்புறம் முன்னாடி ஸ்கிரீன் ஏதோ சொல்ல வந்தியே. முன்னாடி ஸ்கிரீன் வந்து 6.4 inch சூப்பர் அமோலட் டிஸ்பிளே. அப்புறம் அந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்திருக்காங்க பத்தியா, அத ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, நீ சொன்ன அந்த சூப்பர் அமோலட் டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. எஸ், அது குவாலிட்டி வைஸ் பார்த்தா நல்லா இருக்குடா. சரியா? ஓகே. எப்பயுமே பிபிகே ஃபேமிலி பண்ற ஒரு நல்ல விஷயம்னா அது இது தான். இது வந்து 60 Hz தான், 90 Hz கிடையாது இதுல. ஆமா, அதுதான் நான் சொல்ல வந்தேன். அடுத்து வந்து 180 Hz டச் சாம்பிளிங் ரேட்ல இருக்கு. எனக்கு இந்த போனை பார்த்ததுமே என்னன்னா, இதெல்லாம் ஓகே, இது வேறையா, நம்ம இதுக்குதான் இதெல்லாம் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ஸ்வைப் டவுனா நோட்டிபிகேஷன் வரணும், டபுள் டேப் பண்ணா ஸ்லீப் ஆகணும். என்ன சொல்ற? அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடா தான் இருக்கு, அதெல்லாம் ஸ்பீடா தான் இருக்கு. இந்த பின்னாடி வந்து ஆக்சுவலா கிளாஸா பிளாஸ்டிக்காங்கிற ஒரு பஞ்சாயத்து இருக்குதான் செய்யுது. அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் நான் கொஞ்சம் அழுத்தி லைட்டா ஸ்கிராச் பண்ணி பார்த்தேன், ஆச்சு. கையில தொடறதுக்கு வர இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா விவோ Z1X வந்து பிளாஸ்டிக்கா கிளாஸ்ன்ற கன்ஃபியூஷன்லயே சுத்திட்டு இருந்தோம் அந்த டைம்ல. அதே மாதிரி தான் இருக்கு இப்போ இதுவும். ஏன்னா இவங்க ஈவெண்ட்லயும் அதை பத்தி பெருசா பேசல. ஃப்ரண்ட்ல வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ்ன்னு சொன்னாங்க, ஆனா ரியர் வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு.
ஓகேயா? இப்போ இது வந்து ஆண்ட்ராய்ட் 10 பேஸ்டு தான், சரியா? இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, 7 ப்ரோல வந்து 60 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளேன்னு சொல்ற, ஆனா அதுவே 7ல வந்து 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற லெவலு. ஸோ இந்த மாதிரி ஃபிளாக்ஷிப்னா அப்படிதாங்க. ஃபிளாக்ஷிப்னாலே எப்பயுமே ஒரு சில காம்ப்ரமைஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை தான். லேப்ல என்னெல்லாம் இருக்குன்னா, ஸ்மூத் ஸ்க்ராலிங் எனேபிள் பண்ணிக்கலாம், சூப்பர் நைட் டைம் ஸ்டாண்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா, நைட் டைம்ல வந்து உங்க பேட்டரி கன்சம்ஷனை கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. டிசி டிம்மிங் ஆப்ஷன் இருக்கு, ஸோ இதுவும் எனேபிள் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிள் எங்கன்னா லேபில். ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா மற்றபடி ரியல்மி யூஏல ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் மற்ற ஃபோன்ஸில் எப்படி பார்த்தீங்களோ அதே தான் இருக்குது. நம்ம இப்போ கேமரா செட்டப் போய் ஒரு தடவை பார்ப்போம். ஸோ பிரைமரி சென்சார் 64 MP, செகண்ட் அந்த ஒயிட் ஆங்கிள் வந்து 8 MP, அப்புறம் 2 MPக்கு மேக்ரோ 119 டிகிரி ஒயிட் ஆங்கிள். அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் 2 MP வந்து பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட் கேமரா, இன்னொன்று வந்து 2 MP வந்து 4 சென்டிமீட்டர் மேக்ரோ சென்சார். ஸோ அந்த 5x ஜூம் கூட பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். நம்ம எப்படியும் சாம்பிள் எடுத்தோம். ஸ்டாரி மோடு போங்க. ஸ்டாரி மோடா? ஓகே. அந்த மேக்ரோ இது அந்த மோனோ சென்சார்லாம் இங்கே இந்த இடத்துல வேலை செய்யும் போலதோ இல்லையா? ஆமா. ஏன்னா இருக்குதானே மோனோ சென்சாரு. ஆமா. 64 MP மோடும் இங்கே வச்சிருக்காங்க. தேவைன்னா 64 MP இங்கே பேர் ப்ரோ மோடு எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஏஐல இருக்கும். மோர் போனோம்னா எக்ஸ்பர்ட் மோட் இருக்கு, மோர்ல எக்ஸ்பர்ட் இருக்கு, ஸ்லோ மோஷன் இருக்கு, அல்ட்ரா மேக்ரோ இருக்கு, பனரோமா இருக்கு, டெக்ஸ்ட் ஸ்கேனர் இருக்கு, டைம் லேப்ஸ், மூவி அப்படின்னு சொல்லிட்டு மேபி 21:9 இருக்கும். நம்ம அதெல்லாம் இப்போ ஆமா. ஸ்டாரி இல்லையா? ஸ்டாரி மோடா? என்ன வெளில போயிட்டான் டேய், பேக்ல வாங்கப்பா. நைட் மோடு தான் ஸ்டாரி மோடுன்னு சொல்றாங்களா? இருக்குடா மேல ஸ்டாரி மோட் ஆன். வேற லெவலு. ஸோ ஃபில்டர்ஸ்க்கான ஆப்ஷனும் இருக்குது. இதுலேயும் பார்த்தோன்னா இப்போ நைட் மோடில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. நைட் மோட்குள்ளே நீ வந்து 32 செகண்ட்ஸ்க்கான ப்ரோ மோட், எக்ஸ்போஷரு, ஃபோக்கஸ் இதெல்லாம் மாற்றலாம். ட்ரைபாட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கானதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ தட் எக்ஸ்போஷர் டைம் இன்னும் ஒரு வேளை கூடுமா என்ன? ஓகே. ஸோ ட்ரைபாட் மோடுன்னு வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்துக்கும் போல அந்த ப்ரோ மோடுக்கான வேலையெல்லாம். ஸோ கேமரா அப்படிங்கிற ஏரியாவில் நிறையவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டடி மோட் இருக்கு, இதோ ஃபோக்கஸ் பொக்கே வீடியோ, ஸோ வீடியோ எடுக்கலாம். அப்புறம் கலர் போர்ட்ரேட் எதுல வீடியோல. ஸோ இது வந்து இதெல்லாம் நீங்க ஹுவாவே ஃபோன்ஸ்ல கூட முன்னே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இங்க கிடைக்கும். ஸோ அல்ட்ரா நைட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கு இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ரிவ்யூல பார்ப்போம். வீடியோ பொறுத்த வரைக்கும் 4K நம்ம எடுக்க முடியும் ரியர் கேமரால. ஆமா, 1080p வந்து 60 fps வரைக்கும் போய்க்கலாம். ஆமா. ஸோ அதேதான் பாருங்க. வீடியோ என்கோடிங் வந்து ஹை எஃபிஷியண்டாகவும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நார்மலாகவும் பண்ணலாம். அதே சமயம் நம்ம வாட்டர் மார்க், வீடியோக்கு வாட்டர் மார்க் உண்டா? இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோ வாட்டர் மார்க் இருந்ததா எனக்கு தெரியாது, சரியா? ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஃப்ரண்ட் கேமராக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போமா? ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஃபிளிப் செல்ஃபி ஆப்ஷன், ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த மிரர்டா வர்றது இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணிக்கலாம். வீடியோ ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 1080p 30 fps எடுக்கலாம். ஸோ வீடியோ என்கோடிங் அதே மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். வீடியோ வாட்டர் மார்க் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், கேமரா சாம்பிள் அட்டாச் பண்ணுவோம். இது வந்து ஃப்ரண்ட் கேமரால அந்த கலர் கேமரா ஃபில்டர் அதுவா இல்ல கலர் பாப் மாதிரி. ஓஹோ, ஓகே. இந்த மாதிரி நிறைய இது நல்ல ஃபீச்சர் தான். அதே சமயம் ஆனா என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இதுல ஹாப்டிக் ஃபீட்பேக் இருக்குல்ல இந்த போன்ல. ஆமா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்டா? ஆமா, 4 பெஞ்ச் தள்ளி இருக்கிறவங்களுக்கு கூட சத்தம் கேட்கு. எனக்கே சத்தம் கேட்டுச்சு நீங்க டைப் பண்ணும்போது. 10,000 ரூபாய் போன்ல இருக்கிற அதே ஹாப்டிக் ஃபீட்பேக் தூக்கிட்டு வந்து மிட் ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப்ல வச்சா எப்படி இருக்குமோ? 5000 ரூபீஸ்ல இருக்கிற மொபைலோட ஹாப்டிக் ஃபீட்பேக் இதோட நல்லா இருந்தது. சரி விடு, போதும். ஃப்ரண்ட் கேமரால வீடியோ, அதாவது பேக்ரவுண்ட் பிளரோட வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எப்படி இருக்கு ஆடியோ as well as வீடியோ குவாலிட்டி, ஸ்டெபிலைசேஷன்? ஏன்னா இந்த பிபிகே ஃபேமிலிக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லணும்னா வீடியோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா தான் இருக்கணும், நம்பலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அல்ட்ரா ஸ்டடி மோட் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ வாண்டடாக ஜம்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, ஆடியோ எப்படி இருக்குது, டீட்டெயிலில் லாஸ் ஏதாவது இருக்கா, ஏன்னா ஓரளவுக்கு ஷேக் ரெக்கார்ட் ஆச்சுன்னா அதை மினிமைஸ் இல்லாட்டி நல்லிஃபை பண்ணுறதுக்காக ஃப்ரேம் ட்ராப் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ எப்படி இருக்குது, ஃபோக்கஸ்லேயே இருக்க முடியுதா, ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கா, வீடியோ ஷேக் மினிமைஸ் பண்ணியிருக்கா. ஸோ ரியர் கேமராவில் தான் கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த கலர் பாப் மோடு மாதிரி தான். இதில் ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த கலரை மட்டும் காட்டணும் அப்படின்ற பட்சத்தில் ரெட்டு, ப்ளூ, க்ரீன் இந்த ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைனா வந்து கலர்ஸ், அதாவது ஒரு சப்ஜெக்டோட கலர் மட்டும் காமிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன எனேபிள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலரை மட்டும் தான் காட்டணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் விக்கி ப்ரோவோட அந்த ப்ளூ டிஷர்ட் மட்டும் தான் ப்ளூவாக இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லா எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரியுது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக ஃபீல் ஆகுது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. Realme 7 Proவில் ரியர் கேமராவில் 4K 30 FPS வீடியோ. ஸோ ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி as well as வீடியோ குவாலிட்டி பார்ப்போமா. ஸோ ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. பாருடா, ஃபாஸ்ட்டாக தான் இருக்குல்ல, ஃபோக்கஸ் நல்லா தான் இருக்குது. ஃபோக்கஸ்லலாம் பெரிய பிரச்சனை இருக்க மாதிரிலாம் தெரில. அதே சமயம் vloggingக்கு இது நல்லா இருக்குமா நீங்கள் தான் சொல்லணும். மூவிங்கிற ஆப்ஷனில் தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ரியர் கேமராவில். ஸோ இதில் என்னன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல்ஸ் நம்ம கையில் கொடுக்குற மாதிரி இருக்குது. எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் சொல்கிறேன்னா, அந்த ப்ரோ வீடியோ மோட் மாதிரி இருக்குது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான். இல்லை வர வர பசங்களெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்காக, அதாவது சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அவங்க ஃபோனே போதும் அப்படிங்கிறத அவங்க இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேமரா சாம்பிள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் நாங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதான் அமேசான் ஆப் இருக்கு, அப்புறம் WPS ஆஃபீஸ் இது இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு. ஓகே, ஃபேஸ்புக் வந்து ஒரு பெரிய பாய்சன் தான். ஸோ அவன் உட்காந்துருக்கான். இதை தவிர வீடியோஸ், மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செட் ஆஃப் ஆப்ஸ் எல்லாமே இருக்கு. சரியா? ஸோ அந்த மாதிரி ஆப்லாம் இருக்கு. முன்ன நிறைய இருந்தது இல்ல, டிக்டாக், ஹேலோ எல்லாமே வந்து உட்காந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த அளவுக்கு இல்ல. சரி, நம்ம டப்புனு இது வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா, ஏதாவது ஒரு வீடியோ இல்ல ஆடியோ ஏதாவது பார்த்துருவோமா டப்புன்னு? கண்டிப்பா பார்க்கலாம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லாம் இருக்கு. மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அமோலட்ல பயங்கரமா இருக்கணும். ஸோ விட்வன் L1 இருக்கு. சரியா? கேமரா டு API அப்படின்னு கொடுத்தா அதுவும் வந்து என்ன சொல்லுதுன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு இந்த மாதிரி சொல்லுது. ஓகே, அப்புறம் எக்ஸ்பாண்டபிள் வந்து நம்ம 256 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட் இருக்கு இல்லையா, அதுக்காக சொல்றேன். No copyright sound. Okay. So stereo speakers. ஐவா நீங்க லைட்டா ஒரு டிஸ்டார்ஷன் சவுண்ட் வரலாம். ஸோ அந்த இயர்பீஸ் சவுண்ட் வந்து ஸ்பீக்கர் வந்து அவ்வளோ லவுடா எப்படி சொல்லலாம்னா 75-25 இல்லாட்டி 80-20 அப்படி சொல்லலாம். ஆமாம், மேலே அது இருக்கு, ஒரு சின்ன சப்போர்ட் கொடுக்குது. அந்த போக்கோ F1ல எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்கு. ஆமாம், ஆக்சுவலாக போக்கோ F1ல அஃபிஷியலாக கிடையாது இல்லை. ஆமாம், ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இது வந்து அஃபிஷியலாக அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இம்பேலன்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கீழே இருக்கிறது தான் வந்து பிரைமரி ஸ்பீக்கர், அது வந்து இயர்பீஸ் வந்து ஒரு செகண்டரி ஸ்பீக்கர் மாதிரி தான், ரொம்ப லவுடாக பவர்ஃபுல்லாலாம் இல்லை. ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு மல்டிமீடியா டிவைஸ் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இந்த இடத்துல பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் 720G பவர்டாக வேறு வந்திருக்கா. அப்புறம் இதில் வந்து 6GB 128GB இருக்குது, 8GB 128GB. ஸோ பேஸ் வேரியன்ட் வந்து இந்த ரேம் தான் மேட்டராக இருக்குது, மற்றபடி எல்லாமே மொரோவர் சேம் தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? இந்த ஃபோன் வந்து ஒர்த்தா? இப்போ 19,999 இது வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்களே, இது வந்து அக்செப்டபுளா? இதுக்கு முன்னாடி வந்து ரியல்மி இவ்வளோ தூரம் அவங்களோட மிட் ரேஞ்ச் வந்து புஷ் பண்ணது கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்டார்டிங்கே இந்த ப்ரைஸ்க்காக கொண்டாந்து தள்ளியிருக்காங்க. இதை பற்றி ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் தான். செப்டம்பர் 14th இது விற்க போகிறாங்க போல. அண்ட் இது வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் கூடிய விரைவில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அதுவும் ஒரு காரணமாக கூட நம்ம நினைக்கலாம்னு தோணுது. ஆஃப்லைன்லேயே இருக்கணும்னா முக்கியமான காரணம் சல்மான் பாய் தான். பாய், பார்த்து பண்ணுங்க பாய். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க.